ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அப்பப்போ ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய், அப்புறமா வந்து 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் மிளகு சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, முந்திரி வந்து ஆப்ஷன் தான் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து திணை வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். திணை அரிசியில் தான் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். திணை அரிசி வந்து ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க, நல்ல டைஜஸ்ட் ஆகிடும் சீக்கிரமா. திணை அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர், பாசிப்பருப்பு 1 டம்ளர், நல்லா அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. திணை அரிசி 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஊறினா இன்னும் நல்லது உடம்புக்கு. இப்போ ஊறினதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டம்ளர் கணக்குக்கு 3 டம்ளர், 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, மொத்தம் 3 டம்ளர் கணக்குக்கு நான் 10 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி அரிசி இது கூட போட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வந்து திணை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட சாம்பார் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.